வணக்கம் நேயர்களே, வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் பரபரப்பாக பேசப்படாத, எதிர்ப்பு கிளம்பாத ஒரு சூழ்நிலையில் திரு ரஜினிகாந்த் அரசியல் பிரவேசம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தோன்னே கடுமையான எதிர்ப்பு கிளம்புது. உங்களை போன்றவர்கள்லாம் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு எதிர்ப்பு நிலையில் இருக்கீங்க. இது ஏன் இந்த எதிர்ப்பு நிலை? அரசியலுக்கு யார் வேணால் வரலாம், யாராலும் தடை போட முடியாது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தேவை நடிகர்கள் அல்ல, நல்ல நிர்வாகிகள், திறமையான நிர்வாகிகள். ஏன்னா தமிழ்நாடு இன்றைக்கி மிக ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்குது. பொருளாதார வீழ்ச்சியில் இருக்குது. விவசாயிகள் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கடன் சுமையால் தமிழகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இப்போது ஆஸ் அ டாக்டர் நான் சொல்கிறேன், தமிழ்நாடு ஒரு கிரிட்டிக்கல் பேஷண்ட்டாக நான் பார்க்குறேன். ஐசியூவில் இருக்குது. அதில் காப்பாற்றுறது ஒரு ஆக்டரால் முடியாது, ஒரு டாக்டரால் தான் முடியும். அதனால் அந்த சூழலில் நல்ல நிர்வாகம் தெரிஞ்சவராக வேணும். நடிகர்கள் அவங்க என்னென்ன தமிழகத்தோட பெரும்பாலான மக்கள் விரும்புறது எங்களுக்கு டாக்டரும் வேணாம், ஆக்டரும் வேணாம், ஒரு நல்ல நிர்வாகி வேணும். அதுதான் நான் முதல்ல சொன்னது, நல்ல நிர்வாகி வேணும், நல்ல முன் அனுபவம் உள்ள நல்ல நிர்வாகி வேணும். ஏன்னா இந்த பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக, கடன் சுமையை குறைப்பதற்காக, நல்ல திட்டங்கள் கொண்டு வருவதற்காக, சமூக நீதி நிலைநாட்டுவதற்காக. சரி, இதுக்கும் இப்படி ஒரு நல்ல நிர்வாகி வேணும் அப்படின்னு சொல்றதுக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? வரக்கூடாதுன்னு யாருமே சொல்லலைங்க. இன்னொன்று அவரும் சொல்லலை. முதல்ல வராரா இல்லையான்னு சொல்ல, நீங்க தானே ஊதி பெருசாக்கிட்டு இருக்கீங்க. இதைத்தான் தீபாவுக்கு ஊதுனீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. நீங்கள் என்ன, நான் ஊடகத்தை சொல்லிட்டு இருக்கேன், என்னமோ தீபா வந்துட்டாங்க, தீபா அங்கே, தீபா இங்கேன்னு சொன்னீங்க. அப்புறம் சசிகலாவை ஊதுனீங்க, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஊதுனீங்க, அப்புறம் ஓபிஎஸ் வர்சஸ் இபிஎஸ்ன்னு ஊதுனீங்க, தினகரனை ஊதுனீங்க, இப்ப ரஜினிகாந்த் ஊதிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் நாங்கெல்லாம் இருக்கிறோம். இப்போ உதாரணம், ஒரு அன்புமணின்னு ஒரு நபர் இருக்கார் தமிழ்நாட்டில். அவர் ஒரு இளைஞர், ஒரு மருத்துவர், மத்திய அமைச்சராக 5 ஆண்டு காலம் இருந்த நேரத்தில் இந்தியாவுக்கு பல திட்டங்கள் கொண்டு 108 ஆம்புலன்ஸ், தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் கொண்டு வந்தார். அப்புறம் புகையிலை எதிர்ப்பு. இதனால் ஐநா சபை பொதுச் செயலாளர் அன்புமணியுடைய அலுவலகத்துக்கு போய் அன்புமணியை பாராட்டிட்டு வந்தார். இது எங்கேயுமே உலகத்தில் நடக்காத சம்பவம் நடந்தது. உலக அளவில் 4 விருதுகள் அன்புமணி கொடுத்தாங்க. அதில் 2 விருது ஐநா சபை கொடுத்த விருதுகள், அமெரிக்கா கொடுத்தாங்க, பில் கேட்ஸ், பில் கிளினிக் எடுத்த விருதுலாம் கொடுத்தாங்க. எல்லாம் இது என்னோட சுய பெருமை பேசல அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு ஊடகத்துல கண்ணுக்குலாம் தெரியாது. ரஜினிகாந்த் அவரும் 25 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு, தோ வரேன் வரலாம், ஆண்டவனை கேட்கணும், ஆட்டுக்குட்டியை கேட்கணும்லாம் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு சந்தேகம், அதாவது அன்புமணி ராமதாஸ் ரஜினியை பார்த்து பயப்படுகிறாரா, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி ரஜினியின் வருகையை பார்த்து அஞ்சுகிறதா என்கிற ஒரு கேள்வி எழுது. அதாவது ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க, கலைஞரை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க, அதெல்லாம் எங்களுக்கு பயம்னு என்னங்க. ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரஜினியை அவரை எதிர்த்ததே இதுக்கு முன்பு நாங்கள் தான் எதிர்த்து வெற்றியும் பெற்றுட்டோம். அது உங்களுக்கும் தெரியும். எங்களை தோக்கடிக்கணும்னு இப்போ 2004 எங்களை தோக்கடிக்கணும்னு அவர் ரசிகர்கள் சொன்னார். 6 தொகுதியை வேற பாட்டாளி மன்றத்தை தோக்கடிக்கணும்னு அவர் தான் சொல்லி ரசிகர் மன்றத்தை கூப்பிட்டு வச்சு சொன்னார். அதை மீறி நாங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றோம். அதுக்கப்புறம் தான் அவர் அமைதியாயிட்டாரு. அதுக்கு பிறகுதான் நட்பு. இப்போ எனக்கு இந்த ரஜினிகாந்த் அவர்கள் நண்பர், நல்ல நண்பர். நட்பு வேறு, அரசியல் வேறு. இப்போ ஸ்டாலின் கூட என்னோட நல்ல நண்பர். கடுமையாக நாங்கள் அரசியல் விமர்சனம் நான் ஸ்டாலின் அவர்களை நான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நட்பு வேறு. அதனால் இது அதாவது ஒரு நல்ல தலைவர் எப்படி இருக்கணும்னா, ஒன்று வரேன் இல்லை வரல, நீங்களே ஊடகத்தையே பூதாகரமாக்கி வரலாம், வந்துக்கிட்டே இருக்காரு, வந்து கொண்டே இருக்கிறாருன்னு சொல்லியே அவர் ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியலையே. எதுக்கு தேவையில்லை? எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதை பிரச்சனை எடுத்துட்டு ஊடகத்துடைய டிஆர்பிக்காக. அதுதான் கடந்த 6 மாசமா சொல்லிங்க, 6 மாசமா பரபரப்பு. 6 மாதமா தமிழ்நாட்டுடைய அரசியல் எப்படி இருக்குன்னா, ஒரு டெலி சீரியல் மாதிரி இருக்கு. ஒரு பரபரப்பா ஒரு காட்சியில கொடுத்து நிறுத்திட்டு மீண்டும் நாளை தொடரும்.
நெடுந்தொடர்லாம் இருக்குங்களா அப்படியே பரபரப்பாக நிறுத்திட்டு தொடரும் சொல்லுவாங்க. அது மாதிரி தினம் அது வந்து ஒரு ஊடகத்தெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்படி எவ்வளோ இருக்கு, பிரச்சனைகள்லாம் இருக்கு, நல்ல தகுதியானவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதே தான் நானும் சொல்ல வரேன். தமிழகத்தில் பேசுவதற்கும் அதை பற்றி சிந்திப்பதற்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. திரு அன்புமணி ராமதாஸ், திரு சீமான், திரு வேல்முருகன், இன்னும் சிலர், இவங்களுக்கெல்லாம் வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாது, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தா அது ஒரு பெரிய பிரச்சனையா பேசுறாங்க. இதை பத்தி தான் எங்களுக்கும் ரஜினிகாந்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்க? எங்களையும் இழுக்கிறீங்க அதில். எங்களுக்கு ரஜினிக்கு எனக்கு பிரச்சனையே வந்து தமிழ்நாடு விவசாயிகள் எப்படி காப்பாற்றலான்னு என்னுடைய பிரச்சனை இருக்கு. அவன் தற்கொலை பண்ணிட்டு இருக்கான். இந்த மாணவர்கள் நீட் எக்ஸாம்லேருந்து எப்படி காப்பாற்றலான்னு எனக்கு எப்படி, அது என்னோட பிரச்சனை. காவேரி மேலாண்மை வாரியம் எப்படி கொண்டு வரணும் என்னோட பிரச்சனை நான் பார்த்துட்டு இருக்கேன். பொருளாதார வீழ்ச்சியிலேருந்து எப்படி கொண்டு வர முதலீடு எப்படி கொண்டு வர முடியும்? வேலை வாய்ப்பு 1.5 கோடி இளைஞர்கள் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? தொழில் முதலீடு இங்கே செய்யணும். அதுதான் என்னுடைய நோக்கம். சமூக நீதி நிலைநாட்டணும். காவேரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, அட்டப்பாடி பிரச்சனை, தடுப்பணை கட்டிட்டு இருக்காங்க, பாலாத்தில் தடுப்பணை கட்டிட்டு இருக்காங்க, மீனவர்கள் பிரச்சனை, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை இருக்கு, மீத்தேன் எரிவாயு பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை இருக்கு. அதுதான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கும் ரஜினிகாந்துக்கு சம்மந்தமே கிடையாது. யார் வந்தாலும் சரி, அரசியல்ல யார் வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வந்துட்டு போட்டோம். இல்ல உங்களை போன்றவர்கள் அவர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துறீங்க. இதெல்லாம் அச்ச உணர்வை ஏற்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கெல்லாம் ஏற்படுது. அதான் நான் சொல்லிடுறேன், ஒரு நல்ல தலைவர் வந்து சொல்லணும்ல, வரோம் இல்ல வரலன்னு சொல்லணும். 25 வருஷமா யாரா சொல்லிட்டு இருப்பாங்களா, வரலாம் 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 சொல்லிட்டு இருப்பாங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தலைவர்னா டக்குன்னு முடிவு எடுக்கணும். இப்போ இந்த முடிவு 25 வருஷமா வரத்துக்கே 25 வருஷமா முடிவு எடுக்கிற ஒரு நபர், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அப்படி வந்தாருன்னா வந்துட்டு தமிழ்நாடு ஒரு பிரச்சனைன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த முடிவு எடுத்துக்கு இன்னும் 10 வருஷம் ஆகிடும், 20 வருஷம் ஆகிடும், அதுக்குள்ளே பிரச்சனை. அப்போது இதெல்லாம் இருக்குங்க. அதாவது அரசியல் வந்து சினிமா மாதிரி கிடையாது. சினிமாவில் வந்து யாரோ வசனம் எழுதுறாங்க, யாரோ பாட்டு பாடுறாங்க, யாரோ ஸ்டண்ட் அடிக்கிறாங்க, இவங்க வந்து வாயசிச்சா போதும், ஆக்ஷன் காமிச்சா போதும், முடிஞ்சு போச்சு. அதில் புதாகரமாக சூப்பர் ஸ்டார்னு அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. அரசியல் வந்து ரோட்டில் நிற்கணும், போகணும், அங்கே போகணும், ஊராக போகணும், மக்களை சந்திக்கணும், அதெல்லாம் அங்கே மக்களோட இருந்து போராடணும். அதுதான் அரசியல், பொது வாழ்க்கை, மக்களோட இணைச்சு செய்யணும். அதனால் அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, சினிமாவில் இருந்தாங்க, பொலிட்டிக்ஸில் அரசியலில் இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் மக்கள் வெகுளியாக இருந்தாங்க, அறியாமை வெகுளியாக இருந்தாங்க, புரிந்து கொள்ளாதவர்கள், படிப்பறிவு அந்த அளவுக்கு இல்லை, இக்னரண்ட்டாக இருந்தாங்க, இன்னசென்ட்டாக இருந்தாங்க, இல்லிட்ரேட்டாக இருந்தாங்க. அதனால் அவங்க வெற்றி பெற்றாங்க. இந்த காலத்தில் இளைஞர்கள்லாம் தெளிவாக இருக்கிறான், எல்லாம் விவரமாக இருக்கிறாங்க. எல்லாமே இங்கே இந்த காலத்து பிள்ளைங்களை ஏமாற்ற முடியாது. அவங்களுக்கு தெரியும் என்ன வேணும் என்ன வேண்டாம். ஏன்னா ஓராண்டுக்கு முன்னாடி நடந்த தேர்தலிலும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறுதி பெரும்பான்மையோட ஜெயிச்சிருக்கார் தமிழகத்தில். அதுதான் இதுதான் நான் கடந்த முறையே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், எப்படி ஜெயிச்சாங்கன்னு. எப்படி ஜெயிச்சாங்க ஏதாவது ஒரு ஊடகத்தில் சொல்லியிருக்கிறீங்களா? பணத்தை கொடுத்தாங்க. இதே ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடப்போ 2000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்து தான் ஜெயிச்சாங்க. இதே ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 1500 ரூபா ஒரு ஓட்டு கொடுத்து தான் ஜெயிச்சார். இதே கலைஞர் திருவாரூர் தொகுதியில் 1000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்தா அவரு ஜெயிச்சார். அந்த காசு கொடுத்தாதான் ஜெயிக்க முடிய நிலைமை அவங்களே வந்துட்டாங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அத்தனை தொகுதிகளிலும் தோல்வி அடையும் பொழுது அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில் வெற்றி பெற்றார். அது எப்படி வெற்றி பெற்றார்? நீங்க போய் அங்க மக்களை போய் கேளுங்க. இல்ல நீங்க இன்னொருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கும் போது அதே குற்றச்சாட்டு அன்புமணி அந்த தொகுதியில ஒரே ஒரு பைசா லஞ்சம் ஊழல் கொடுத்து ஓட்டு வாங்க நான் யாராவது ஒருத்தர் சொல்லட்டும், நான் அரசியல் விட்டு நான் போயிடுறேன். இன்னொன்னு எங்ககிட்ட காசு இல்லை, அதுன்னு காசு கொடுக்குற அந்த பாலிசி எங்களுக்குலாம் இல்லை. உங்கள்கிட்ட எல்லாம் இல்லை, நீங்க கொடுக்கல, சரி, அதான் நான் அதை உள்ளபடியே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே தருமபுரி தொகுதியில் அவங்களால பணம் கொடுத்து ஜெயிக்க முடியும். இத்தனை தொகுதியில் ஜெயிக்க முடிந்தவர்கள் தருமபுரி தொகுதியில் ஜெயிக்க முடியாமல் போச்சா, பணம் கொடுக்க முடியாமல் போச்சா? மக்கள் வந்து என் மேலே நம்பிக்கை வைத்து என் மேலே பாசத்தை வைத்து ஓட்டு போட்டுருக்குறாங்க. நல்லது செய்வோம், மிக மிக பின்தங்கிய தொகுதி, நல்லது அன்புமணி வந்து அவர் நல்லது செய்வார்னு நம்பிக்கையில் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. இன்னொன்று அங்கே எங்கள் கட்சி மிக பலமான ஒரு கட்சியாக அங்கே தருமபுரியில் இருக்குது. அந்த இதெல்லாம் சேர்ந்து தான் என்னை வெற்றி பெற வச்சுருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய அலையில் பண அலையில் என்னை வெற்றி பெற வச்சுருக்காங்க அந்த மக்கள். அந்த மக்களுக்கு என்றுமே நான் நன்றி கடன் பட்டுவனா இருப்பேன். நான் அதே இது சட்டமன்றத்தில் அது கைகூடாமல் போனதே, அதுக்கு மீறி இப்படியெல்லாம் சேர்ந்து அதுக்கு மீறி இப்போ திமுக அதில் 1500 ரூபா ஒரு ஓட்டு கொடுத்தாங்க. ஸ்டாலின் சொல்லிட்டார், இன்பசார்னு சொல்லிட்டார், நீ எப்படியாவது ஜெயிச்சா உன்னை மந்திரி ஆகிடுவேன். அவர் இன்பசார் அவர் சொத்தை விற்று வீடை விற்று எல்லாம் விற்று 1500 ரூபா ஓட்டு கொடுத்து அண்ணா திமுக 1000 ரூபா கொடுத்தாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஓட்டு அந்த பக்கம் மாறிடுச்சு. அதில் அங்கே இருக்கிற மக்களும் ஒன்றும் வெகுளியான மக்கள் இல்லை. என்ன எம்எல்ஏ எலெக்ஷனில் அப்படி நீங்கள் ஒரு பேச்சுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நான் காசு கொடுத்தா ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் எங்களுடைய பாலிசி அப்படி இல்லை.
இல்லை அதான் நீங்க இல்லைன்னு மறுத்தாலும் கூட மற்றவர்கள் சொல்ற விஷயம் அவங்க அளவுக்கு கொடுக்கலனாலும் பொன் வைக்கிற இடத்துல பூவை வைத்தாரு அன்புமணி. இன்னைக்கும் நான் சொல்றேன் எங்கேயாவது ஒரு வாக்காளர் என் தொகுதியில போயிட்டு அன்புமணி காசு கொடுத்தா சொன்னா நான் அரசியல் விட்டு நான் போயிடுறேன். நான் நிரூபிக்க முடியும். நீ சொல்லுங்க, ஏதாவது ஒரு வாக்காளர் சொல்லுங்க. ஸ்டாலின் போய் கேளுங்க, இந்த கேள்வி கேளுங்களேன். கண்டிப்பா சொல்லுவாரு, நான் பணம் கொடுக்கலன்னு தான் சொல்லுவாரு. எந்த அரசியல்வாதியும் பணம் கொடுத்தது உலகத்துக்கே தெரியுது. பணத்தை கொடுத்து மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து ஊழல் கொடுத்து ஜனநாயக படுகொலையை செஞ்சு ஜெயிச்சிருக்காங்க. அது யாராவது பேசுறீங்களா? அவ்வளோ மீறி பாட்டாளி மக்கள் கட்சி 3வது கட்சியா வெற்றி பெற்றிருக்கு. அதை பத்தி யாரும் ஒன்றும் இல்லை, ஏதோ பாட்டாளி கட்சி அப்படியே அவ்வளோதான், ஒன்று வெற்றி பெறலைன்னு. ஆனால் அவ்வளோ பணபலத்தையும் அதிகார பலத்தையும் எதிர்த்து தனியாக போட்டிட்டு மற்ற கட்சி எல்லாமே கூட்டணியில் சேர்ந்தாங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு கூட்டணி. நாங்கள் தனியாக வெற்றி நின்னோம். 23 லட்சம் ஓட்டு, ஒரு பைசா லஞ்சம் கூட வாங்கினோம் நாங்கள். அதாவது ரஜினிகாந்தை பற்றி தான் பேசிட்டு, அதாவது இத்தனை ஆண்டு காலம் ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் இருக்கிறாரு. தமிழக மக்களோடு அவர் ஒன்றிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் மொழி ரீதியாக மொழி சாயம் பூசி அவரை பிரித்து பார்ப்பது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லி 40 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் இருக்கிறார் சொல்கிறீங்க. 40 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் என்ன செஞ்சார்? தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சார்? தமிழ்நாடு பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று பேசினாரா? தமிழ்நாடு மக்கள் தமிழக பிரச்சனைகள் ஏதாவது ஒரு காவேரி பிரச்சனையில் ஏதாவது குரல், ஏதாவது ஒரு கருத்து, நீட்டு பிரச்சனை இவ்வளோ மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, மீத்தேன் திட்டத்தில் ஏதாவது ஒரு குரல் கொடுத்தாரா? இலங்கை தமிழர்கள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை குரல் கொடுத்தாரா? முல்லை பெரியார் பிரச்சனையா? இல்லை இப்போ விவசாயிகள் தற்கொலைக்கு ஏதாவது ஒன்று. இப்போ அரசியலில் யார் வேணால் வரலாம், ஆசை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு பிரச்சனை வர்றப்போ நேரத்தில் குரல் கொடுக்கணும். ஊழலை எதிர்த்து குரல் கொடுத்தாரா? 96 ஒரு முறை சொன்னார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஊழலே பண்ணலையா? 91, 96 மட்டும் தான் ஜெயலலிதா ஊழல் பண்ணாங்களா? அதுக்கப்புறம் ஊழலே நடக்கலையா தமிழ்நாட்டில்? திமுக அப்போ ஊழல் நடக்கலையா? ஏன் அப்போ பண்ணல? ஏன்னா அப்போது ஏதாவது ஒன்று சொன்னார்னா அவர் படம் ஓடாது. தமிழ்நாட்டில் ஆளணும்னா சினிமாவில் நடிக்கணும் தான் தகுதியா? அது ஆண்டவனை கேட்கணும், ஆட்டுக்குடி கேட்கணும், அதெல்லாம் இல்லை, மக்களில் கேட்கணும். அதுக்கு பொருத்தமான மருத்துவரை அவங்க பார்க்கலாமா? அப்போ கூட அப்பா இப்போதான் உங்க வாயில கொஞ்சம் வருது. இவ்வளோ காலமா ஏதோ நீங்க சொல்லுவீங்க ஒரு டாக்டர் கேட்பீங்கன்னு பார்த்தேன். நிறைய பேர் உங்களை போன்றவர்கள்லாம் கேட்குற கேள்வி, ரஜினி தமிழகத்துக்கு என்ன செய்தார்? ரஜினிவா ஓட்டு போட்டு தேர்வு செய்தோம், ரஜினி தமிழகத்துக்கு பண்ணுவதற்கு. ஒரு பொது வாழ்க்கையில் வரணும்னா மக்களுக்கு போராடணும், மக்கள் பற்றி கருத்துக்கள்லாம் சொல்லணும். பொது வாழ்க்கை நீங்க சொல்ற அரசியலுக்கு வந்த பிறகு அதை நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். வருவதற்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதாவது ஒரு தகுதி இருக்கணும். மக்களுடைய பிரச்சனை ஒரு மனநிலை வந்து ஓஹோ இவர் வந்தாருன்னா மக்களுக்கு போராடுவார், பிரச்சனைக்கு போராடுவார், ஒரு கருத்து சொல்லுவாருலாம் இருக்கணும், முதல்ல இருக்கணும். இல்லாமலே வந்து அவர் வந்து ஒரு அரசியலுக்கு வருவார். வந்துட்டு இப்போ அரசியல் வரதுக்கு முன்னாடி இப்படி இருக்கிறவர் அரசியல் வந்து என்ன பண்ண போறாரு? இல்ல எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்பொழுது இப்படிதான் வந்து இப்படிப்பட்ட கருத்துக்கள் தான் முன்வைக்கப்பட்டது. அதையும் தாண்டி ஒரு வெற்றிகரமான ஒரு தலைவரா ஒரு 13 ஆண்டு காலம் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து எம்ஜிஆர்கிட்டே ஒரு கம்பேர் பண்ண முடியும். எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்திலேருந்து அவர் வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்களோட பிரச்சனை பல மேடைகள் எல்லாம் பேசி, அண்ணா கூட இருந்து மேடைகள் எல்லாம் பேசி அவர் வளர்ந்தவர். அவரெல்லாம் அதாவது உலகத்தில் எந்த நாட்டிலாவது எந்த மாநிலத்திலாவது 50 ஆண்டு காலம் தொடர்ந்து சினிமா துறையை சார்ந்தவங்க ஆண்டுட்டு வராங்களா? ஏன் தமிழ்நாட்டு விதி விலக்கு? இது வந்து ஒரு கேவலம் இல்லையா? அதுதான் தகுதியா? தமிழ்நாட்டில் ஆளணும்னா சினிமாவில் நடிக்கணும் தான் தகுதியா? சினிமா துறையில் இருக்கணும் தான் தகுதியா? ஒரு டாக்டர் வரக்கூடாதா? ஒரு இன்ஜினியர் வரக்கூடாதா? ஒரு பேராசிரியர் வரக்கூடாதா? ஒரு வழக்கறிஞர் வரக்கூடாதா? வரணும். படித்தவங்க வரணும், நல்ல 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 தெரிஞ்சவங்க வரணும். உலக அளவில் போய் பார்த்து அந்த அந்த முன்னேற்றங்கள்லாம் இங்கே நடைமுறைப்படுத்துகிற அந்த நபரெல்லாம் வரணும். அதில் வெளியில் போய் பாருங்கள், ரோட்டில் ஒரு டெலிவிஷன் சீரியல் ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா எவ்வளோ கூட்டம். சினிமா ஷூட்டிங் கிடைக்குது, டெலிவிஷன் சீரியல் ஷூட்டிங். அது சீரியலில் ஒரு நாய் வந்தால் போதும், அந்த நாயை பார்க்குறதுக்கு அலமோதும். அப்படி தான் இங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலை. அந்த திராவிட கட்சிகள் இந்த மனநிலை அப்படியே வச்சுக்கிட்டு தான் அப்படி கொண்டு போயிட்டு சினிமாக்காரங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சினிமா நாங்கள் எதிர்க்கவே இல்லைங்க. நான் சினிமா ரசிகன், நான் சினிமா பார்ப்பேன். ரஜினி படத்தை நான் ரசிக்கிறேன், நான் மற்ற நிறைய படத்தில் நான் பார்ப்பேன். நான் சினிமா வேறு, வாழ்க்கை வேறு. சினிமா ஒரு பொழுதுபோக்கு. சினிமா கலாச்சாரத்தை எதிர்க்கிறோம். நம்ம
ரஜினி என்ற கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பீர் அபிஷேகம் பண்றது, கையில கற்பூரம் ஏத்துறது, அங்க பிரவேசம் பண்றது, இதெல்லாம் போயிட்டு இந்த கட் அவுட் கலாச்சாரமும் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் கலாச்சாரம் உலகத்துல எங்கேயும் கிடையாது. ஏன் தமிழ் இந்த கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பாலாபிஷேகம் செய்யறது, அதுதான் சினிமாவை நாங்க யாரும் எதிர்க்கல, சினிமா கலாச்சாரத்தை எதிர்க்கிறோம். இன்னொன்னு, தமிழ்நாடு போதும், நடிகர்கள் வந்து தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும். இனி நல்லவர்கள் வரணும், திறமையானவர்கள் வரணும், நிர்வாக திறமை உள்ளவர்கள் வரணும். அதுதான் நான் கேட்டுட்டு வரணும். நடிகர் என்கிற ரஜினி வேண்டாம் சார், ஒரு நல்லவராக நேர்மையானவராக இருக்கிற ஒரு ரஜினி அரசியலுக்கு வரட்டும் அப்படின்னா. நான் இன்னைக்கு கூட நான் யார் வேணா அரசியல் வரலாங்க, வர முடியாது யாரும் சொல்ல முடியாது, வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. முடிவு செய்யறது மக்கள், முடிவுதான் மக்கள் தான் முடிவு செய்யணும். அதாவது சொல்றது அது ஆண்டவனை கேட்கணும், ஆட்டுக்குடி கேட்கணும், அதெல்லாம் இல்லை, மக்கள்ல கேட்கணும், மக்கள் முடிவு செய்யணும். அதெல்லாம் அதில் மக்கள் இன்னைக்கு முடிவு செய்கிறாங்களே, யார் வேணால் வரலாம், வந்துட்டு களத்தில் இறங்கட்டும், ஒன்றும் பிரச்சனை, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறதுலாம் நடிகர்கள் ஆண்டது போதும், அதான் சொல்லிட்டு வரேன். உலகத்தில் எங்கேயும் இல்லாதது ஏன் தமிழ்நாட்டில் இருக்குது? அப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு கடனில் தத்தளிச்சிட்டு இருக்கு, ஊழலில் அப்படி ஊறிட்டு இருக்கு, 1.5 கோடி இளைஞர்கள் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க, விவசாயிகள் கோமணத்தோட அம்மனமாக டெல்லியில் சுற்றிட்டு இருக்காங்க, தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க, முதலீடுன்னு எதுவுமே இல்லை, ஒரு லாங் டேர்ம் விஷனே கிடையாது இவங்களுக்குலாம். அதனால தான் இப்போ இவ்வளோ மோசமான சூழல் ஐசியூவில் இருக்கு, இன்டென்சிவ் கேர் தீவிர சிகிச்சை பிரிவில் தமிழ்நாடு இருக்கு. இதை காப்பாற்றுறது நடிகர் கிடையாது, நல்ல நிர்வாகி, நல்ல ஒரு மருத்துவர் வேணும். அதுக்கு பொருத்தமான மருத்துவரை அவங்க பார்க்கலாமா? அப்ப கூட அப்பா இப்பதான் உங்க வாயில கொஞ்சம் வருது, இவ்வளோ காலமா ஏதோ நீங்க சொல்லுவீங்க ஒரு டாக்டர் கேட்பீங்கன்னு பார்த்தேன், பரவாயில்ல இப்பயோ வந்தது. இல்ல அதுக்கு பொருத்தமான மருத்துவரா நீங்க அப்படின்னு கேட்குறேன். அது நீங்க மக்களை கேளுங்க, நிச்சயமா நான் எனக்கு அந்த பொருத்தம் எனக்கு இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்ககிட்ட தமிழ்நாட்டை ஒரு 5 ஆண்டு காலம் கொடுத்து பாருங்க, அதுக்கு மேலே எங்களுக்கு வேண்டாம். 5 ஆண்டு காலத்தில் அடுத்த 50 ஆண்டு காலம் திட்டம் எங்களால் போட முடியும். ஏன்னா இந்த 2 கட்சியும் இவ்வளோ காலம் 50 ஆண்டு காலம் அவங்க கிட்ட விட்டுட்டோம். அவங்களோட என்ன திட்டம் என்னன்னா, அடுத்த 5 ஆண்டு கால தேர்தல் எப்படி சந்திக்கலாம், அதுதான் அவங்களுடைய குறுகிய கருத்து. அவங்களுக்கு 5 ஆண்டு காலத்தில் எப்படி மக்களை என்ன இலவசங்கள் கொடுத்துட்டு பணத்தை கொடுத்துட்டு ஊழல் செஞ்சு அந்த பணத்தை கொடுத்து அந்த அந்த அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும். எங்களுக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை. 5 ஆண்டு காலத்துக்கு மேலே எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா 5 ஆண்டு காலத்தில் அடுத்த 50 ஆண்டு காலம் லாங் டேர்ம் பிளான், லாங் டேர்ம் விஷன், லாங் டேர்ம் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவோம் நாங்கள். அடுத்தது யார் வந்தாலும் சரி இந்த திட்டத்தில் தான் போனோம். ஏன்னா அமைச்சராக 5 ஆண்டு காலம் டெல்லியில் இருந்த நேரத்தில் இன்னைக்கு நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் எப்போ தொடங்கணும் தெரியுங்களா? 2005 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி. இன்னைக்கு 2017 12 வருஷமாக இந்த திட்டம் ஓடிட்டு இருக்கு. காங்கிரஸ் கவர்மெண்ட் திட்டம், ஆனால் பிஜேபி நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு யார் வந்தாலும் இந்த திட்டம் நடத்தியே ஆகணும், அந்த அடித்தளம் கொண்டு வந்துட்டோம். இந்த திட்டம் தான் தி பிக்கெஸ்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்கீம் இன் தி வேர்ல்டுன்னு ஜெஃப்ரி சாக்ஸ் சொன்னார். அந்த திட்டத்திற்கான கரு வந்து திரு அன்புமணியுடைய. நிச்சயமா இருக்கு. போலியோ ஒழிச்சிருக்கிறோம், புகையிலை குறைஞ்சிருக்குது, மது பார்த்து நாங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கியிருக்கிறோம். மது இந்தியாவில் உள்ள தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மது கடைகளை மூடணும்னு ஒரு ஆர்டர். எப்படிப்பட்ட ஆர்டர் அது? யாராவது ஒருத்தர் ஊடகம் இங்கே யாராவது பேசுனீங்களா? வெளியில் பேப்பரில் வந்ததா? இது மாதிரி நாங்க தான் கொண்டு வந்தோம்னு ஏதாவது வந்ததா? இல்ல, அது நிறைய பேசப்பட்டிருக்கு, நிறைய ஊடகங்கள்ல சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நாங்க நேர்காணல்ல கூட இது ஒரு பெரிய விஷயமாக எடுத்து பேசியிருக்கோம். நீங்களும் நானும் உங்களை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்ல பொதுவாக நான் சொல்லிட்டு வரேன். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 30 வருஷமா நாங்கள் அந்த மதுவை எதிர்த்து போராடிட்டு வரோம். எங்கள் ஐயா போராடிட்டு வராரு. எங்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கை பூரண மதுவிலக்கு கொள்கை வரணும். இன்னைக்கு பெண்கள்லாம் போராடிட்டு வராங்க. அதாவது தமிழகத்தில் மதுவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தீவிரமாக கையில் எடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி என்பதில் ஒரு என்ன பொறுத்த மட்டும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த போராட்டத்தை தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அராஜகமான போக்கில் அதை எடுத்து செல்லுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எங்கெல்லாம் மதுக்கடைகள் அடிக்கப்படுகிறதோ நொறுக்கப்படுகிறதோ அதற்கு பின்புலத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. இது ஒரு நியாயமான நியாயமான போக்கா? இது வந்து தவறான கருத்து நீங்க சொல்றது. நாங்க சொல்லியிருக்கிறோம், மக்கள் நீங்க போராடுங்க, உங்களுக்கு போராட்டினா நாங்கள் உங்களுக்கு தார்மீக ஆதரவு நாங்கள் கொடுப்போம், நாங்கள் உங்கள் கூட வந்து நாங்கள் போராடுவோம். இன்றைக்கி ரோட்டில் போராடுறதுலாம் இல்லைன்னா பொதுமக்கள் பெண்கள் அவங்க தானாக வந்து போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சட்டம் என்னென்னா தேசிய மாநில நெடுஞ்சாலை உள்ள மதுக்கடையில் மூடணும்னு சட்டத்தை நாங்கள் கேஸ் போட்டு தான் ஜெயிச்சு இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ பஜாரில் இருக்கிற கடையை வீட்டு பகுதியில் கொண்டு வந்துட்டாங்க. வீட்டு பகுதியில் வந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பொதுமக்கள் அவங்களே போராடிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து என்னடா இந்த நம்ம பகுதியில் வந்துருச்சு, பக்கத்தில் வீடுலாம் இருக்குது, அரசாங்கத்தை அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஆனால் நாங்கள் இப்போ கோர்ட்டுக்கு மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறோம். என்ன ஆர்டர் வாங்கியிருக்கிறோன்னா, மக்கள் அங்கே வந்து போராடினாங்களா அங்கே மதுக்கடைகளை வைக்கக்கூடாது. ரெண்டாவது, போராடுற மக்கள் வந்து அவங்கள கைது செய்யக்கூடாது.
மூணாவது அங்கே மே 1ஆம் தேதி தீர்மானம் போட்டாங்க, கிராம சபை தீர்மானம் போடணும்னு நான் சொன்னேன். நான் நிறைய பேர் தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் போட்டாங்கன்னா அந்த ஊரில் மதுக்கடையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஆர்டர் நாங்கள் வாங்கின ஆர்டர் மறுபடியும் வாங்கியிருக்கிறோம். அதனால இது வந்து அராஜகம் நாங்கள் காரணம் கிடையாது. மக்கள் இன்னைக்கு கோபத்தில் இருக்கிறாங்க, பெண்கள் கோபத்தில் இருக்கிறாங்க. இல்லை, ஒரு இடத்துல ஒரு பொதுமக்கள் இருக்கிற இடத்துல, குடியிருப்புகள் நிறைந்த இடத்துல மதுக்கடைகள் இருக்கக்கூடாது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதை அடிப்பதும் உடைப்பதும் நொறுக்குவதுமாக ஒரு அராஜகமான இதில் கையாளும் பொழுது அது உங்களை போன்ற இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற உங்களை போன்றவர்கள் அதை எதிர்க்கணுமா? அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதாவது இல்ல சார், உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, ரைட், ஒத்துக்கோங்க. அங்க அடிக்கிறது, கடையை நொறுக்கிறதுலாம் பொதுமக்கள் கோபத்துல, அது பெண்கள் கோபத்துல செய்யற சம்பவங்கள் இதெல்லாம் இல்ல. அந்த வழிமுறை சரிதானா? நிச்சயமா, அதாவது வன்முறை இருக்கக்கூடாது. ஆனா இல்ல, இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற நீங்க ஏன் அது சம்பந்தமா மக்கள் வந்து அவங்கள தடுக்க முடியாது. அங்க போய் அவ்வளவு கோவத்துல இருக்கிறாங்க. அவங்க பக்கத்துல போயிட்டு, இப்போ உங்க வீடு பக்கத்துல ஒரு சாராய கடை திறந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க அதிகாரியை பார்ப்பீங்க, சார் எப்படியாவது அவங்க அதிகாரி என்ன சொல்லுவாங்க, ஐயோ கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. போலீஸை பார்ப்பீங்க, போலீஸ் என்ன சொல்லுவாங்க, அவங்க போலீஸ் அந்த மது கடைக்கு சாராய கடைக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் போயிட்டு இருக்கான். அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்கள் பிள்ளைங்க குட்டி, குழந்தை குட்டிங்க எல்லாம் இப்போ அங்கே போக முடியுமா? அந்த பக்கம் உங்கள் பெண் வீட்டு பெண்ணெல்லாம் அங்கே நடந்து போக முடியுமா? இல்லை. அப்புறம் என்ன அடுத்தது என்ன பண்ணுவீங்க? ரோடுக்கு வருவீங்க. ரோட்டில் அப்புறம் பிரச்சனை தீரலை என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் ஏதாவது செய்யணும். இல்லை உங்கள் குடும்பம் பக்கத்தில் தெருவு எல்லாமே அதுதான் நடக்குது நீங்கள் தமிழ்நாட்டில். ஆனால் இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, அவசியமே வந்திருக்காது. ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றம் கொடுத்து எங்களுக்கு வாய்ப்பு மக்கள் கொடுத்துருந்தாங்கன்னா, நாங்கள் வந்திருந்த முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு அப்பவே கொண்டு வந்திருந்தேன்னா இந்த மாதிரி வந்திருக்கே இருக்காது. திமுக கொடுத்திருந்தாலும் அவங்களும் இதை தான் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்திருக்காது. திமுக வசனம் தான் பேசுவாங்க, அதெல்லாம் நிச்சயமா செய்ய போறது கிடையாது. இன்னைக்கு திமுக சொல்றீங்க, ஸ்டாலின் சொல்றீங்க. நான் பல முறை ஸ்டாலின் கேட்டிருக்கேன். இன்னைக்கு 12 மது ஆலைகள் இருக்கு தமிழ்நாட்டில், டாஸ்மாக் சப்ளை பண்ற மது ஆலைகள்ல. அதுல 7 திமுகவை சார்ந்த ஆலைகள். அவர் ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயும் மக்கள் மீது மது ஒழிக்கணும்னு மக்களுக்கு அக்கறை இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்நேரம் அவருடைய சார்ந்த 6 மது ஆலைகளை மூட சொல்லியிருப்பார். ஏன்னா அதுல 16,000 கோடி வருமானம் வருது. மூட மாட்டாங்க, வசனம் பேசுவாங்க. இப்போ திடீர்னு நான் பார்த்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தா ஸ்டாலின் திடீர்னு பார்த்த ஒரு போட்டு என்னடா மண் வெட்டிட்டு இருக்காரு, என்னன்னா டூர் வர்றாங்களாம். நாங்க என்னென்ன செய்யறோமோ, நாங்க முதல்ல என்னென்ன செய்யறோமோ எல்லாத்தையும் அப்படியே காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் முழுவதும் ஒண்ணு ஸ்டாலின் மேல இருக்கு அல்லது ரஜினி மேல இருக்கு. ஸ்டாலின் ஏதாவது பண்ணார்னா அது அவரை விமர்சனம் பண்ணணும். எதுக்கு அவர் எந்த காரியம் பண்ணாலும் அதை விமர்சனம் பண்ணி அதன் மூலமாக ஒரு அரசியல் பண்ணணும்ன்றதுல அன்புமணி ரொம்ப உறுதியா இருக்காரு. சொல்ல ஸ்டாலின் என்னுடைய நண்பர், நட்பு வேற அரசியல் வேற. ஏன் நான் விமர்சனம் செய்யறேன்னா, இப்போ இந்த தூர்வார ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் 42,000 ஏரிகள் ஒரு காலத்தில் இருந்தது, இன்னைக்கு 37,000 குறைஞ்சிருக்கு. 5,000 ஏரிகள் காணாம போனது. 50 ஆண்டு காலம் திமுக அதிமுக ஆட்சியிலாம் காணாம போயிருக்கு. இவருக்கு ஆட்சி, இவர் துணை முதலமைச்சராக இருந்தார், இவங்க கட்சி 22 வருஷமா ஆண்டாங்க. ஏன் பாலாத்தில் ஒரே ஒரு நான் கேட்குறேன், பாலாத்தில் கர்நாடகாவில் கொல்லி ஹில்ஸில் தொடங்குற பாலாறு 93 கிலோமீட்டர் கர்நாடகாவில் வருது, 18 செக் ஜாம் இருக்காங்க. ஆந்திராவில் 32 கிலோமீட்டர் தான் வருது, ஆனால் 22 தடுப்பணைகள் கட்டியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 223 கிலோமீட்டர் வருது, ஒரே ஒரு தடுப்பணை தான் இருக்கு, வெள்ளக்காரன் கட்டின தடுப்பணை. ஏன் இது கட்டல? ஏன் இவர் ஆட்சியில் இருக்கப்போ இன்னைக்கு தூர்ந்து போறதுக்கு காரணம், ஆக்கிரமிப்புகள் காரணம் இவங்க கட்சி தான். சரி, அது தவறாகவே இருக்கட்டும். நாடகத்துக்கு நான் தூர் வாடுறேன், ஏன் நான் தூர் வாரலையா? இல்ல, இது தொகுதியில நான் தூர் வாரலையா? ஒரு நிமிஷம், அதாவது திரு ஸ்டாலின் பண்றது நாடகமாகவே இருக்கட்டும். இப்போ தூர்வார அவர் முன்வர்றது, பல திமுகவினர் வந்து குளங்களை தூர்வாடுறது, அது கிணற்றை தூர்வாரத்துக்கு முன் வர்றத அது வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. இது நாடகத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு நாமே ஒரு நாடகம் நடத்தினாங்க, அப்படி அதுல ஒரு நாடகம் ஒண்ணு மக்களை வந்து ஏதோ இவங்க செய்யற காரணமே இவங்க தான். அதுக்கு மூல காரணமே இப்போ உங்களையும் கூட தான் சொன்னாங்க, நீங்க ஹைடெக் பிரச்சாரம் பண்ணீங்க, அதெல்லாம் ஒரு 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 அது எங்களுக்கு முழுசா காப்பி அடிச்சாங்க, தேர்தல் அறிக்கையில காப்பி அடிச்சாங்க. இன்னும் இன்னொரு இடத்துல இருந்து காப்பி அடிச்சதானே. நாங்க யார்கிட்ட காப்பி அடிச்சு சொல்லுங்களேன். எங்களுக்கு நாங்க ஒரு டீம் வச்சிருக்கிறோம், ப்ரொஃபஷனல் டீம் வச்சிருக்கிறோம். அதாவது திமுகவும் அதிமுகவும் காலாவதியான சரக்கு, எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு. எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு மாத்திரை இருக்கு, எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அது முடிஞ்சு போனுச்சு. ஆனால் அவங்களுக்கு புதுசாக தெரியாது. ஏதாவது எங்களை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டு மற்றெல்லாம் காப்பி அடிச்சு எங்களுக்கு புதுசாக சிந்தனைகள், தமிழ்நாட்டு பிரச்சனைகள், இதுதான் ப்ராப்ளம், இதுதான் சொல்யூஷன் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நான் சொல்கிறது மீத்தேன் எரிவாயு திட்டத்தில் ஸ்டாலின் போய் போராடுறார். அவர் தான் இந்த கையெழுத்து போட்டது.
அவரே இப்போ போறார். அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு விவசாயிகள் பிரச்சனை எடுத்துட்டு போறாருன்னா விவசாயிகள் பிரச்சனைக்கு காரணமே ஸ்டாலின் அவர் கட்சி தான் காரணம். இன்னைக்கு காவேரி பிரச்சனையில போராடுறாருன்னா காவேரி பிரச்சனைக்கு காரணமே திமுக காரணம், அவர் கட்சி தான் காரணம். ரஜினி மீது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தனிப்பட்ட ரஜினிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு விரோதம் இருந்தது ஒரு காலகட்டத்தில். அதையெல்லாம் தாண்டி, அதாவது அவருடைய திரைப்படங்கள் வரும்போதெல்லாம் பிரச்சனைகளாம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அதையெல்லாம் தாண்டி உங்களை வந்து திரு ரஜினிகாந்த் பாராட்டி இருக்கிறார். அதாவது நிறைய விஷயங்கள் தெரிந்தவர், நிறைய வெளிநாடுகளுக்கு சென்றவர், ஒரு அனுபவஸ்தர் என்கிற பொருள்படும்படியாக அவர் வந்து உங்களை பாராட்டி இருக்கிறார். இந்த பாராட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு நன்றி. அதாவது எங்களுடைய நட்பு வந்து ஒரு மோதலில் தான் தொடங்குச்சு. பாபா படம் வந்த நேரத்தில் வந்து நாங்கள் சொன்னோம், அதில் வந்து சிகரெட் பிடிக்கிற காட்சி இருந்தது. நான் அமைச்சராக கூட இல்லை, அதுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் அது. நாங்கள் படாத பாடுபடுத்தினீங்க. இல்லை, அது என்னென்னா எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை. அப்புறம் பசுமை தாயம் தலைவராக நான் இருந்தேன். பசுமை தாயம் ஒரு தொண்டு நிறுவனம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நிறுவனம். அதில் புகையிலை எதிர்த்து கடுமையாக நாங்கள் போராடிட்டு வந்தோம். நாங்கள் அந்த நேரத்தில் வந்து நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் வேண்டாம். ஏன்னா உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லிச்சுன்னா, முதலாக ஒரு இளைஞன் சிகரெட் பிடிக்கிற தொடங்குற அந்த காரணம் என்னன்னா 52 விழுக்காடு காரணம் சினிமா, அதுவும் தமிழ்நாட்டில் அதிகம். அதுக்கு முக்கிய காரணம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் உலக சுகாதார நிறுவனம் சொன்ன காரணத்தால் தான் சொன்னோம், நீங்கள் வேண்டாங்க. அதில் பீடி பிடிக்கிற போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க, அதில் எடுத்துருங்க வேண்டான்னா அவர் கேட்கல. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி அப்புறம் நாங்கள் எதிர்த்தோம், எல்லாம் நடந்து போச்சு. அதுக்கப்புறம்லாம் சில உரசல்கள்லாம் நடந்தது. அப்புறம் 2004 எலெக்ஷனில் அவரும் சொன்னார், பாட்டாளி கட்சி நிற்கிற 6 இடத்துல எங்களுடைய ரசிகர் மன்றம்லாம் அவங்களை தோக்கடிக்கணும்னு சொன்னார். நாங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றுட்டோம். அதன் பிறகு அவர் சொல்லலை, அவரது எல்லாம் சொன்னாங்க, அவர் தான் சொல்லி தான் கூப்பிட்டு வச்சு பேசினா எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது தெரியும். அதுக்கு வெற்றி பெற்றோம். அதுக்கப்புறம் வெளிப்படையாக சொல்லலை. அப்புறம் பார்த்தாரு, சரி இதுக்கு மேலே வேண்டாம் சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தார். பத்திரிக்கை இன்விடேஷன் கொடுக்கணும், கல்யாணத்துக்கு இன்விடேஷன். நாங்கள் அப்புறம் நான் போனேன், அவர் வந்தார். அப்புறம் நாங்கள் நட்பு, நான் ஃபோனில் பேசிப்பேன். பிறந்தநாளுக்கு நான் வாழ்த்திருக்கிறேன், என்ன வாழ்த்திருக்கிறாரு. அவர் சிங்கப்பூரில் உடல்நிலை சரியில்லை, அப்போ நான் பேசியிருக்கிறேன். அவர் வீட்டில் பேசி ஏதாவது டாக்டருக்கு செகண்ட் ஒப்பீனியன் வேணுமான்லாம் கேட்டிருக்கேன் நான். அது அந்த அளவுக்குலாம் ஒரு நட்பு ரீதியில் இருக்குது. அதில் நாங்கள் ரசிப்போம், சினிமா ஆஸ் அ ஆக்டரும் ரசிப்போம் இருக்குது. அதெல்லாம் இல்லை, அவர் ஒரு நல்ல பண்பாளர் அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்க. நல்ல ஒரு நண்பர் அதில். அதனால் அந்த வகையில் இல்லை, உங்களுக்கு நல்ல நண்பர், அவர் ஒரு நல்ல பண்பாளர் அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? இல்லை, அதாவது நல்ல பண்பாளர்னா அவங்க எப்படி, நீங்கள் எந்த அர்த்தத்தில் நீங்கள் சொல்கிறீங்க? அப்போது எப்படி சொல்கிறீங்க, எந்த மாதிரி சொல்கிறீங்க? ஏதாவது ஒன்று இழுத்தணும்னு இருக்கிறீங்க நீங்கள் வாயில். ஒரு நல்ல தலைவர் வந்து மற்றவங்களை எடுத்துக்காட்டாக இருக்கணும். குட் லீடர் ஷுட் செட் an example for everybody. That's how a good leader is. அதனால் அந்த வகையில் இப்போ நீங்கள் சுட்டி காட்டிய பல விஷயங்கள் வந்து அது உங்கள் பார்வைக்கு தவறாப்பட்ட பல விஷயங்களை வந்து இப்போ அவர் திருத்திக்கிட்டு இருக்காரு. திரைப்படங்கள்ல அவர் சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சிகள் இருக்கிறது, மது அருந்துவதான காட்சிகள்லாம் இல்லை. அது அக்னாலேஜ் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு படத்திலோட சிகரெட் பிடிக்கல. இதில் ஐ திங்க் கபாலியில் எனக்கு தெரியல, நான் பார்க்கல, அந்த படத்தை பார்க்கல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறார், இன்றைக்கி எனக்கு உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு நான் வந்திருக்கிறேன், மறுபடியும் வந்திருக்கிறேன். பாட்டாளி மகிழ்ச்சிக்காரங்க வந்து அன்றைக்கே சொன்னாங்க, சொன்ன விஷயம் நல்ல விஷயம், ஆனால் சொன்ன முறை வந்து சரியில்லை, சொன்ன விஷயம் நல்ல விஷயம், அன்றைக்கே நான் கேட்டு இருந்தேன்னா வந்திருக்காதுன்னெலாம் சொன்னார். சொல்லி அதை நான் அக்னாலேஜ் பண்ணுறேன். அதில் இந்த அளவுக்கு ஒரு அக்னாலேஜ் பண்ணுற அளவுக்கு, பொதுவான மேடையில் அக்னாலேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு தைரியம் வேணும், அதெல்லாம் இருக்குது அதில். நான் அதுக்கு வந்து நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன், இது மாதிரி வெளிப்படையாக நீங்கள் அக்னாலேஜ் பண்ணியிருக்கீங்க, மற்றவங்க யாரும் செய்ய மாட்டாங்க, நீ செஞ்சுருக்கீங்களா, அதெல்லாம் இருக்குது அதில். ஸோ இந்த வகையிலலாம் ஒரு நட்பு ரீதியிலலாம் இருக்குது. பட் அரசியல் வந்து அது வேறு காலம். இன்றைக்கி அதான் மறுபடியும் சொல்கிறேன், பொதுவாக தமிழ்நாடு நல்லா இருக்குது, நல்லா முன்னேறிட்டு இருக்குது, நல்ல மிக சிறந்த 1வது மாநிலமாக இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, யார் வேணால் வந்துட்டு போகலாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு நம்ம தீவிர சிகிச்சை பிரிவில் ஐசியூவில் தத்தளிச்சுட்டு ஊசல் ஆடிட்டு இருக்கு, உயிர் ஊசல் ஆடிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட தமிழ்நாடு இன்னைக்கு எப்படி இருக்கு, எப்படி இருந்தது? முதன்மை மாநிலமாக ஒரு காலத்தில் இருந்ததில் இன்னைக்கு ரொம்ப மோசமான, கீழே இருக்கிற அடியில் இருக்கிற விஏஓலேருந்து முதலமைச்சர் வரைக்கும் ஊழல் ஊழல் ஊழல்னு ஊறிட்டு இருக்காங்க, பெருகிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரை மாற்றணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி செய்யணும், நிர்வாகம் எப்படி இருக்குன்னா, நாங்கள் மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நிர்வாகம் எப்படி செய்ய போகிறோன்னா, வந்து நாங்கள் பெயிண்ட் அடித்து சுண்ணாம்பு அடித்து ஒயிட் வாஷ் பண்ணி தட்டிக்கிட்டி உள்ளே போகிறது கிடையாது. அந்த இருக்கிற நிர்வாகத்தை தரைமட்டமாக உடைச்சி தூக்கி எறிஞ்சு புதிய நிர்வாகத்தை உருவாக்குவோம். அது எங்களால் முடியும், எங்களால் மட்டும்தான் முடியும்.
ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்கு. உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே முடியும் நீங்க எப்படி நம்புறீங்களோ அதே மாதிரி ரஜினியோட ஆதரவாளர்கள், ரசிகர்கள் இதையெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு ரஜினியால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. இது வந்து முத்து படமோ சிவாஜி படமோ கபாலி படமோ படம் கிடையாது, இதெல்லாம் இது நிஜ வாழ்க்கைங்க. இதெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். இல்ல திரைப்படங்கள்ல நல்ல விஷயங்களை விதைப்பவர்கள், அவர் திரைப்படங்கள்ல நல்ல விஷயங்களை விதைப்பவர்கள் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் பட்சத்தில் அதை சார்ந்தே அவங்க இருப்பாங்க. ஆனா மற்றும்படி எம்ஜிஆர் என்ன சொன்னாரு, நான் ஆணையிட்டால் அது நடந்து விடும், அது நடந்து விட்டால் அவர் ஏழைகள்லாம் இருக்க மாட்டாங்க, ஏழைகள் இல்லாம போயிட்டாங்களா? ஜெயலலிதா எவ்வளோ சொன்னாங்க, இல்லாம போயிட்டாங்களா? இல்லாட்டி விவசாயிகள் தற்கொலை நடக்கலையா? சினிமா வேற, இது நிஜம், இது வாழ்க்கை வேற. இருக்கிற பிரச்சனை அவர் திரைப்படங்கள்ல சொன்ன மாதிரி ஓரளவு ஏழைகளோட ஒரு தோழனாக வாழ்ந்து காட்டினார் இல்லையா எம்ஜிஆர்? இல்ல அது எம்ஜிஆர் வந்து அது ஒரு விதிவிலக்குன்னு சொல்லிக்கலாம், அது வேற. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சீரழிவுக்கு காரணம் எம்ஜிஆரும் தான் சொல்றேன் நான். நடிகர்கள் எம்ஜிஆரும் தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணம், ஜெயலலிதா மிக மிக முக்கிய காரணம், திமுக எல்லாத்தோட முக்கிய காரணம். இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு சீரழிஞ்சிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஊடக அதிபரா இருந்தே சொல்றீங்க. எங்களுக்கு நாங்க என்னங்க அதிபர்? நாங்க மக்கள் தொலைக்காட்சி சொல்றதானே செய்யும். இல்ல நீங்க திரு ஸ்டாலினை வந்து கடுமையா விமர்சனம் பண்றீங்க, அவரை டார்கெட் பண்ணியே பேசுறீங்க. ஆனா அவர் உங்களுக்கு பதில் அளிக்கிறது இல்லையே சார். உங்களுடைய கணிப்பு, உங்களுடைய இதுபடி ரஜினி அரசியலுக்கு வருவாரா மாட்டார்? வரமாட்டார். எப்படி சொல்றீங்க? அவர் நெருக்கமானவங்க வரமாட்டார்னு சொல்றதுக்கு சில காரணங்கள், சில விஷயங்கள் சொல்லணும். அவர் வந்து ஒரு உடல் நிலை அதுக்கு வந்து ஒரு சரியில்லாத சூழல். ஃபிசிக்கலி அவர் பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கப்பூரில் ஐசியூவில் இருந்தார். வென்டிலேட்டரில் போகிற அளவுக்கு அங்கே போட்ட அளவுக்கு இருந்தார். அங்கே அதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெஜைல் ஹெல்த் தான் இருக்குது அவருக்கு. அவருடைய வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும் தான் இருக்குது. அரசியல் வந்து அது ஸ்ட்ரெஸ்ஃபுல், அது பிரச்சனை, காலையில் எழுந்து தூங்குறது பிரச்சனைலாம் இருக்குது. அதுக்கு வந்து இஸ் நாட் கட் ஃபார் தட். அந்த அளவுக்கு இல்லை அவர். அது அவருடைய உடல்நிலை உடல்நிலையும் மனநிலையும் சரி, உடல்நிலையும் சரி, அதெல்லாம் அதுதான் வேறு. அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒத்துழைக்காதுன்னு எனக்கு நினைப்போம். என்னுடைய கருத்து மட்டும் அவருக்கு சுற்றி நெருக்கமான இருக்கிறவங்கலாம் சொல்கிற காரணங்கள்லாம் இருக்குது. அதில் ரெண்டாவது வந்து முக்கியமான ரெண்டாவது வந்து பார்த்தா அவர் இஸ் அன் இன்டெலிஜென்ட் பர்சன். நல்ல விவரமானவர் தான், நல்ல இன்டெலிஜென்ட் பர்சன். அவருக்கு தெரியும் இந்த மக்களை நம்பி இறங்கணும்னா இந்த மக்களில் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா அந்த காலம் வேறு. அந்த காலத்தில் நான் சொல்ல வெகுளியான மக்கள், படிப்பறிவு இல்லாத, அறியாமை, இயலாமை இதெல்லாம் இருந்த காலத்தால் தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஓட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் விவரமானவங்க, படித்தவங்களா, இளைஞர்களாக வந்துட்டு இருக்காங்க, எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க, சோஷியல் மீடியாலாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க, எல்லாம் இருக்குது. அதனால் இது அப்போது வந்து இப்போது ஏன்னா ஜெயலலிதாவுக்கு பிறகு எவ்வளோ பேர் வந்தாங்க, நடிகர்கள்லாம் வந்தாங்க. விஜயகாந்த் வந்தார், பாக்யராஜ் வந்தார், டி ராஜேந்தர் வந்தார், சரத்குமார் வந்தார், எல்லா நடிகர்களும் வந்து அவங்களால எல்லாம் உங்களுக்கு பாதிப்பு வராது, இவர் வந்தால் பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. நடிகர் இப்போ பாக்யராஜ் என்ன எம்ஜிஆருடைய வாரிசு பாக்யராஜ்னு சொன்னாங்க, என்னாச்சு? அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் விஜயகாந்தும் சொன்னார் நாங்கள் தான், இப்போ ஒன்றும் இல்லை. அல்ல இப்போ வந்து நடக்காதுங்க. ஏன்னா உலகத்தில் இல்லாதது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும்? உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லிக்கிறீங்க. சமாதானம் இல்லை, அது மக்களுடைய கருத்துங்க. இதெல்லாம் இல்லை, நீங்களும் இதே தான் சொல்கிறீங்க. 50 ஆண்டு காலம் தமிழகத்தில் வந்து 2 திராவிட கட்சிகளும் பாழ்படுத்தி விட்டன அப்படின்னு சொல்கிறீங்க. கடந்த தேர்தல் வரைக்கும் சொல்கிறீங்க. ஆனால் மக்கள் இன்னும் உங்களை அங்கீகரிக்கலையே. அது அடுத்த கட்டம் பண்ணுவாங்க, செய்வாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாங்கள் இப்போ ரீச் ஆகிருக்க மக்கள் மத்தியில் இப்போ சேர்ந்துருக்கு. எங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய பிரச்சாரங்கள், எங்களுடைய இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் இதெல்லாம் மக்கள் மத்தியில் சேர்ந்துருக்கு. அடுத்தது எங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஒரு வழி இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டு சராசரி ஒரு குடும்பத்தில் போய் பேசணுன்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு நிலைமையை பார்த்து அங்கே இருக்கிற குடும்ப தலைவர் வந்து ஒரு கோபத்தில் இருக்கிறார், ஒரு கொந்தளிப்பில் இருக்கிறார், ஒரு ஏக்கத்தில் இருக்கிறார். என்ன ஏக்கம்னா 2 பேர் இல்லாமல் வேறு யாராவது நல்லதாக வரணும், நீங்கள் வரணும், உங்களை போன்ற நல்லா படித்தவங்க வரணும், நல்லா நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, உங்களை போன்ற நபர்கள்லாம் வரணும்னு அந்த ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க. 2 பேரும் வேண்டான்னு அந்த முடிவில் இருக்கிறாங்க. திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், முடிவில் இருக்காங்க. திமுக அண்ணா திமுக மக்களுடைய நம்பிக்கையை முற்றிலும் இழந்த கட்சிகளாக இருக்கிறாங்க. ஸ்டாலின் எப்படிப்பட்ட நீங்கள் ஊடகங்கள் ஸ்டாலினை தூக்கி எப்படி வேணால் வச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள் ஏற்றுக்கொள்ளாமலையா சார்? கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட தொகுதி. அதான் மீண்டும் நான் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு தான் வரேன். நான் பணத்தை கொடுத்து எல்லாம் கொடுத்து எல்லாம் வச்சு ஜனநாயகத்தில் இப்போ இன்னி வர சூழல் வேற, இப்போ இருக்கிற சூழல் வேற. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு நீ சொல்றீங்க 6 மாதங்களாக பரபரப்பா 80க்கும் மேற்பட்ட தொகுதிகளை திமுக ஜெயிக்கும் போது அங்க அதிமுகவில் பணம் கொடுத்து ஜெயிக்க முடியலையா? 2 பேரும் தானே கொடுத்தாங்க. யார் அதிகமாக கொடுத்தா அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. பல இடங்கள்ல அதிமுகவோட திமுக அதிகமாக கொடுத்துருக்குறாங்க.
அது ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாங்க. அதில் பாமக தன்னுடைய ஆனா ஆட்சி அதிகார கனவை நனவாக்கணும்னா ஒரு மிக நீண்ட தூரம் இன்னும் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா தூரம் இல்லை, வந்துருச்சு, நெருங்கிடுச்சு. எங்க கட்சியினோட வயசு 27 வயசுங்க. கண்ணு கட்டிய தொலைவில் இருக்குன்றீங்களா? நிச்சயமா 27 வருஷமா நாங்க போராடிட்டு வரோம். வித்தியாசமான முறையில் எங்களுடைய அணுகுமுறை வேறு. மக்களுடைய பிரச்சனைகள், இப்போ மது இருந்தாலும் நாங்கள் தான், புகையிலை எதிர்த்து நாங்கள் தான், சமூக நீதி நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், விவசாய பிரச்சனை நாங்கள் தான் எங்களோட. ஏன்னா எங்கள் கட்சி விவசாயம், எங்களுடைய விவசாயத்தை பற்றி அதிக தெரிஞ்சது எங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு விஷன் எங்களுக்கு. விவசாயத்தில் 3 அமைச்சர்கள் கொண்டு வரணும்: வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை, நீர் மேலாண்மை துறை. நீர் மேலாண்மைனா என்னன்னு ஐ சேலஞ்ச் எனிபடி இன் தமிழ்நாடு, எனி பொலிட்டிக்கல் லீடர் இன் தமிழ்நாடு என் கூட வந்து விவாதம் பண்ணுங்கள், விவசாயத்தை பற்றி என் கூட விவாதம் பண்ணுங்கள், நான் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் அந்த அளவுக்கு விவசாயத்தை அவ்வளோ செய்யலாம். இன்னைக்கு தமிழ்நாடுக்கு தேவை. பாமரர்களுக்கு புரிகிற அளவுக்கு வந்து தன்னோட கொள்கையை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் கொண்டு செல்லல. அது கொஞ்சம் ஒரு ஹைடெக்கான ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணுது. நான் ஏத்துக்கிறேன். அதை நீங்க சொல்ற கருத்து நான் ஏத்துக்கிறேன் நான். ஏன்னா கடந்த தேர்தலில் படிச்சவங்க மத்தியில் எங்க கருத்து போயிருக்கு, பாமர மக்கள் மத்தியில் இன்னும் போகல. அதுதான் இன்னைக்கு நாங்கள் ரீச் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை அமைப்புகளை பலப்படுத்திட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் எங்களுடைய தெருமுனை பிரச்சாரம் கூட்டங்கள் மக்கள் மத்தியில். ஏன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு சாதகம் சொல்லலை, நாங்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை கூட இல்லை. மீடியா ஊடகங்கள் எனக்கு நான் வந்து பெரும்பான்மையான ஊடகங்கள் எங்களுக்கு வந்து ஆதரிக்கலன்னு சொல்றேன். ஏன்னா ஊடகத்தில் நீங்க சொல்லுவீங்க, என்னடா இவன் தொடர்ந்து ஊடகத்தை குற்றம் சொல்லிட்டு இருக்கான்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ஒரு ஊடக அதிபரா இருந்தே சொல்றீங்க. எங்களுக்கு நாங்க என்னங்க அதிபர்? நாங்க இல்லனாலும் அதானே உண்மை. மக்கள் தொலைக்காட்சி செய்யும். மக்கள் தொலைக்காட்சி த பப்ளிக் லிமிடெட் டிவி. அது மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் வெளிப்பார்வைக்கு எல்லாம் நடத்திட்டு இருக்காங்கல்ல. ஆனாலும் இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு ஊடகம் என்ன உண்மையாக என்ன செய்யிட்டு இருக்கணும்? சரி, 50 வருஷம் வாய்ப்பு கொடுத்தோம், இவங்க 2 பேரும் வந்து ஊழல் கட்சிகள் ஊழலில் ஊறிட்டு தமிழ்நாட்டை ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சரி, அடுத்தது யாராவது நமக்கு பண்ணணும்னு இருக்கிறவங்க இப்போ இருக்கிறாங்க பண்ணணும். ஆனால் இல்லாதவங்க இன்னும் வரலன்னு சொல்லாதவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே. ரஜினி இன்னும் வரலன்னு சொல்ல, அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே. நாங்கள் இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம். அந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகள் ஊடகத்தை வந்து அதிகமா ஈர்க்கல உலக இல்லையே. அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் இந்த கவர்மெண்ட்ல மதுக்கடையில் மூடினாங்கன்னு எங்க பேர் வந்திருக்கா? மக்கள் மத்தியில் முன்னெடுப்பு எடுத்தது நீங்க அப்படிங்கறதெல்லாம் ஓரளவுக்கு இல்லையே. ஏன் இது வேற யாராவது இப்போ ஸ்டாலின் வந்து மூடி இருந்தாருன்னு வச்சுக்கங்க, கேஸை போட்டு மூடி இருந்தாருன்னா முடிஞ்சே போச்சு. தமிழ்நாட்டில் எல்லா மூலையிலும் பக்கமாக முதல் பக்கம் செய்தி தினமும் போட்டுட்டு இருப்பீங்க. ஏன் எங்களுக்கு ஏன் வரல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இல்லை, நீங்கள் திரு ஸ்டாலினை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க, அவரை டார்கெட் பண்ணியே பேசுகிறீங்க. ஆனால் அவர் உங்களுக்கு பதில் அளிக்கிறது இல்லையே சார். உங்களுக்கு இணையான தலைவராக நீங்கள் அவரை பார்க்குறீங்க, அவர் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இல்லையே, இப்போது அடுத்தது ஒரு முதலமைச்சராக ஒரு கட்சியின் தலைவராக வரணும்னு ஆசைப்படுறவங்க யார் வேணால் வரலாம். எல்லாம் ஒரே மேடையில் வாங்க, விவாதம் பண்ணுவோம், மக்கள் முடிவு பண்ணிட்டோம், லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ சரக்கு இருக்குது, எவ்வளோ விஷன் இருக்குது, மக்களுடைய பிரச்சனை எவ்வளோ தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, யாருன்னா வரட்டும். நான் ரெடியாக இருக்கிறேன். நான் இன்னைக்கு அதுதான் தேவை. இவ்வளோ காலமாக தமிழ்நாடு மக்கள் வந்து சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க, இனி திட்டத்தை பார்த்து ஓட்டு போடணும். இப்போ நான் அன்றைக்கி பேசினேன், சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறதுன்னா சூரியன் சூரியன் மேலே கோவம்னா இலை மேலே கோவம்னா சூரியன். அந்த கோவம் 5 ஆண்டு காலத்தில் தீர்ந்து போயிடுது. இந்த கோவம் மறந்துடுச்சு. ஏன் 5 வருஷத்தில் அவங்க திருந்திடுறாங்களா? இப்போ 91-96 ஜெயலலிதா ஊழல் செஞ்சாங்க, திருந்திருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கையில் ஜெயலலிதா 91-96 ஊழல் செஞ்சாங்க, உலகமே தெரிஞ்சிச்சு ஊழல் செஞ்சாங்க, 100 கோடி கல்யாணம்லாம். மக்கள் அவங்கள ஏன் மறுபடியும் தேர்ந்தெடுத்தாங்க? ஏன்னா 5 ஆண்டு காலத்தில் மறந்துட்டாங்க. அதுதானே இந்த மக்களுடைய பிரச்சனையே, மறந்துடுறாங்க. அதான் நான் சொல்லுவேன், சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறதெல்லாம் போதும், திட்டத்தை பார்த்து ஓட்டு போடுங்க. யார் நல்ல உங்களுக்கு திட்டம் கொடுக்குறா, உங்கள் குடும்பத்தை யார் காப்பாற்றுவா, உங்களுக்கு யார் இலவச கல்வி கொடுக்குறா, இலவச சுகாதாரத்தை கொடுக்குறா, விவசாயிகளை யார் மகிழ்ச்சியாக வச்சுப்பாங்க, வேலை வாய்ப்பை யார் உருவாக்குவாங்க, தொழில் புரட்சி யார் செய்வாங்க, முதலீட்டு யார் அதிகப்படுத்துவாங்க, பொருளாதார முன்னேற்றத்தை யார் கொண்டு வருவாங்க, தமிழ்நாட்டு உரிமைகளை யார் நிலைநாட்டுவாங்க, இப்படி யார் செய்வாங்க, அதுக்கும் முன்னிலை கொடுத்துங்க, அவங்கள தேர்வு செய்யுங்க. இப்போ தமிழகத்தில் இப்போ திரு கலைஞர் அவர்கள் ஒரு தீவிர அரசியலில் ஈடுபடாத ஒரு சூழ்நிலை, ஜெயலலிதா அவர்கள் இல்லாத நிலைமை.
இதை வந்து பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறது. தமிழகத்தில் எப்படியாவது கால் ஊன்றி விட வேண்டும் என்கிற ஒரு முயற்சியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதனுடைய இதுதான் இப்போ ரஜினிகாந்த் கூட இந்த மாதிரியான அறிவிப்புகளுக்கு அது ஒரு பின்புலத்தில் அது ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாரதிய ஜனதா வந்து மோடி மேலே நம்பிக்கை இல்லையா? அவங்களுக்கு ரஜினிகாந்த் தான் வேணுமா? வெற்றிக்கான காரணிகள் என்ன இருக்கோ என்னவெல்லாம் இருக்கோ அதை பயன்படுத்தி கொள்வதானே புத்திசாலி. மோடி மேலே நம்பிக்கை இல்லாமல் மோடி முகம் வேண்டாம், ரஜினி முகம் தான் வேணுமா? அப்போ தமிழகத்துக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க சார். அதான் தமிழ்நாட்டில் மோடின்னு ஒன்றும் இல்லையா? அப்போ ஏற்றுக்கிறாங்களா? அதை பாரதிய ஜனதா ஏற்றுக்கிறாங்களா? போன தேர்தல் அதை மக்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏற்றுக்கிறாங்களா? அப்போ மோடி பற்றி தமிழ்நாட்டில் பேசக்கூடாது. அப்போ மோடி அதுவே அப்படி பாரதிய ஜனதா ஏற்றுக்கிறாங்கன்னா அப்போ பாரதிய ஜனதா அதுவே ஒரு தோல்வி தானே பாரதிய ஜனதாக்கு. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது. இதில் வேற ரஜினி மோடியை பாராட்டலை அப்படின்னு வேற ஆதங்கப்படுறாங்க. அது அவங்க பிரச்சனை, அது அவங்களுடைய கட்சி பிரச்சனை. அதில் வேற இன்னைக்கு வந்து தமிழகத்தின் இப்போ ஆளுகிற அந்த ஆட்சி எப்படி இருக்குது, அதை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? ஆட்சின்னு எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கார், அவருக்கு அதிகாரம் இருக்கான்னு அவருக்கே தெரியல, என்னைக்கு எவ்வளோ நாள் இருப்பார்னு தெரியல. அங்கே சுற்றி இருக்கிற அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அமைச்சர்கள்லாம் அவங்களுக்கு இப்போ ஃப்ரீ ஃபார் ஆல் ஆகிடுச்சு. அவங்கவுங்க எப்படி வேணால் கொள்ளடிச்சிட்டு போயிடலாம். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நாளாக இருக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நினச்சாலும் அவங்க மறுபடியும் ஜெயிக்க போகிறது கிடையாது, வெற்றி பெற போகிறது கிடையாது, மக்கள் அவங்க தேர்வு செய்ய போகிறது கிடையாது. அந்த தெரிஞ்சு போச்சு. இருக்கிறதுல கொள்ளடிச்சிட்டு போகணும், தலைமை கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கலாம். எடப்பாடி பழனிசாமி நல்ல நிர்வாகியா? ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஏன் அமைச்சராக ஆக்குனாங்க? அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நிர்வாகியா, சீர்திருத்தவாதியா? இல்லை, அவர் வந்து ஒரு கலெக்டிங் ஏஜெண்ட்டாக இருந்தார். நல்ல கலெக்ஷன் வாங்கி ஜெயலலிதா கொடுத்தாங்க, அவர் கொஞ்சம் எடுத்து மீதியெல்லாம் கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கை தான். சசிகலா முதலமைச்சராக வரணும்னு ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்கு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அடுத்து சசிகலாவுக்கு நல்ல ஒரு விசுவாசி யார், நல்ல ஒரு அடிமை யாருன்னு பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி. அவங்க நீ பண்ணிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஒரு பினாமி அரசு தான், பினாமி முதலமைச்சர் தான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மை தான் அதெல்லாம். அதனால் எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு என்ன ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இது ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, இபிஎஸ் இருந்தாலும் சரி. பன்னீர்செல்வம் மட்டும் என்ன, அவரும் வந்து அதிகமாக இன்னைக்கு ஜெயலலிதா கார் டயரில் அதிகமாக படுத்தவர் ஓபிஎஸ் தான் படுத்துட்டு இருந்தார். ஜெயலலிதா சசிகலா காலில் விழலையா? அவர் 2 மாதம் முதலமைச்சராக இருந்தார். அப்போது ஜெயலலிதா மறைவை பற்றி, மரணத்தை பற்றி இவர் வந்து விசாரணை பண்ணியிருக்கலாமே. இப்போ சொல்கிறாரு ஏன் நடக்கலைன்னு. அவர் இருந்தப்போ ஏன் பண்ணல? எல்லாமே சுயநலவாதிகள் தான். எல்லாமே ஒரே குட்டையில் ஓடுற மட்டைகள் தான். இப்போ திடீர்னு இவங்க வேறு அவங்க வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் இன்னைக்கு நிர்வாகம் கிடையாது, ஊழல் பெருகிக்கிட்டு இருக்குது, ஊழல் உச்சத்தில் இருக்குது, தமிழ்நாடு நாசமாக போயிட்டுருக்கு. நான் டெல்லிக்கு போனேன்னா என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடா என்னடா உங்கள் ஊரில் இப்படி இருக்குன்னு பார்க்க சரி. டெல்லியில் மட்டும் வெளியூர் போனாலும் என்ன தமிழ்நாட்டில் இருக்குதுங்க, என்னங்க இவ்வளோ மோசமாக இருக்குங்க, அவங்க ஆதங்கப்படுறாங்க, கோவப்படுறாங்க. நான் சொல்லுவேன், எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், மக்கள் தானே காரணம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன நடந்திருக்குமா? மறுபடியும் ஒரு ஊழல் கட்சி, ஊழல்வாதியில மறுபடியும் தேர்வு செஞ்சிருக்கீங்களே. ஸோ இதுக்கெல்லாம் மாற்று மருந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான். உறுதியா 100 விழுக்காடு உறுதியா நாங்கள் தான் அதுக்கு மாற்று. ஏன்னா நம்ம மறுபடியும் மீண்டும் சொல்றேன், மக்கள் இந்த 2 கட்சி மீது நம்பிக்கை எழுந்துட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க, மக்கள் நினைக்கணும் சார், நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏங்கிட்டு இருக்காங்க, உறுதியா நினைக்கிறாங்க, ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை எனக்கு 100 விழுக்காடு, 101 விழுக்காடு எனக்கு இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் இதே நம்பிக்கை தான் நீங்க சொன்னீங்க. அதான் சொல்றேன், சட்டமன்ற தேர்தல் வேறு பிரச்சனைகள்லாம் வந்து எங்களுக்கு வந்து மறுபடியும் மீண்டும் நான் சொல்றேன், ஊடகங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாத சூழல், பணத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. மக்கள் இன்னைக்கு யோசிச்சு 300 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்துட்டு இன்னைக்கு மக்கள் என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டுமே. ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகே உடனே தப்பு பண்ணிட்டுமே அந்த அக்னாலஜி பண்ணிட்டாங்க. அது ரொம்ப ஒரு என்னடா இவ்வளோ ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் இன்னைக்கு அதை போக அதை இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் மக்கள் தான் காரணம். ஏதாவது இவங்க நல்லது செஞ்சால் இவங்க தொடரலாம், இவங்க நல்லது செஞ்சால் நானே இவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பேன். ஆனால் நல்லது செய்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது, நல்லது செய்யணும்னு என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறப்போ கொள்ளடிக்கணும், அந்த பணத்தை வச்சுட்டு அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும். அவங்க குறுகிய கண்ணோட்டம் தான். அடுத்த 5 ஆண்டு காலம் அவங்களுடைய தொலைநோக்கு பாரு. 5 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலத்தில் ஏதோ ஒரு இந்த திட்டம் 3 வருஷத்தில் முடிச்சிடணும், திட்டத்தை 3 வருஷத்தில் முடிக்கணும்னா அடிக்கல் நாட்டி முடிச்சிடணும். அதுக்கு ஏன்னா அப்பயே கமிஷன் வாங்கிடணும். அதனால அதெல்லாம் வாஸ்தவம் தான். லாங் டேர்ம்ல ஒண்ணுமே இல்லை. தமிழகத்தை பொறுத்த மட்டும் அமைப்பு ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது திமுகவோ அதிமுகவோ, இப்போ 2 அணிகளாக அதிமுக பிரிவுபட்டு இருந்தாலும் கூட திமுக ஒரு அமைப்பு ரீதியாக ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியம்? இப்போ டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால்
அரவிந்த் கெஜ்ரிவாலை மக்கள் டெல்லி மக்கள் தேர்வு செய்கிற நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு அமைப்பும் கிடையாது, ஒரு ஊர்லேயோ ஒரு இடத்துலையோ ஒன்றும் அமைப்பு கிடையாது. ஆனால் மக்கள் அவரை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பிஜேபி காங்கிரஸ் மேலே நம்பிக்கை இழந்து அவங்க மேலே கோவப்பட்டு எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்வு செஞ்சிருக்காங்க மக்கள். அதனால இதுக்கு அமைப்பு இப்போ அண்மையில் நடந்த ஒரு தேர்தல் அதை அப்படியே புரட்டி போட்டுருக்கேன் சார். அது வேற காரணங்கள். அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நிறைய பிரச்சனைலாம் இருக்கு. தொடக்கத்திலிருந்து சொல்லிட்டு வரோம். ஆனால் 2009 எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பற்றி சொல்லிட்டு வரோம். நாங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அதே மனநிலையில் தான் மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. டெல்லியில் என்ன மனநிலையில் இருந்தாங்களோ இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களும் 2 பேரும் வேண்டாம், அடுத்தது நிச்சயமாக நாங்கள் அன்புமணிக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறோன்னு அந்த முடிவில் இருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு இன்னொன்று எங்களுக்கு அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பலப்படுத்திட்டு வரோம். நாங்கள் கடந்த 8 மாதமாக நாங்கள் பலப்படுத்திக்கிட்டு இளைஞர்களை மாற்றி போட்டு எனக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள எங்கள் கட்சியில் உள்ள அனைத்து ஒன்றிய செயலாளர்களை நாங்கள் மாற்றிருக்கிறோம். எந்த கட்சியும் செய்யாத தைரியமாக செஞ்சுருக்கோம். ஒன்றிய செயலாளர் மாற்றி அவங்க 30 வயசு கீழே உள்ள இளைஞர்களாக இருக்கணும், அங்கே போய் மக்கள் அணுகணும், உறுப்பினர் சேர்க்கறது நாங்கள் குவாய்ட்டாக நாங்கள் பண்ணிட்டு இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் அமைதியாக நாங்கள் எங்களோட அமைப்பை நாங்கள் பலப்படுத்திட்டு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் இன்னும் 6 மாதத்தில் பார்க்க போகிறீங்க. நல்லா வந்துட்டு இருக்கு. அதில் பல விஷயங்களில் மத்திய அரசோட ஒரு இணக்கமான சூழ்நிலையில தான் பாட்டாளி மக்கள் கட்சி திரு அன்புமணி ராமதாஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மத்திய அரசு இருக்கிறோமா? ஆமா, மத்திய அரசு இல்ல மத்திய அரசை ஒரு ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறது இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுகவை விட நாங்க தான் மத்திய அரசு அதிக விமர்சனம் செஞ்சுட்டு வரோம். ஒவ்வொரு தமிழ்நாட்டுடைய உரிமைகள், ஒவ்வொரு பிரச்சனை, நீட் பிரச்சனை அதிகமாக நாங்கள் விமர்சனம், மீத்தேன் பிரச்சனை, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனையிலிருந்து காவேரி மேலாண்மை வாரியம். நான் சொல்லிடுறேன், காவேரி மேலாண்மை வாரியம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுப்பதோட சரி, போராட்ட களத்தில் எங்க கடுமையாக நாங்கள் போராடிட்டு டெல்லியில் போய் நான் போராடிட்டு வரேன். நான் டெல்லியில் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி வாசலில் உட்காந்துட்டு நான் போராடினவன். நான் அதுக்கு கைதாகினேன். இதோட யாராவது பண்ணியிருக்காங்களா? பிரதமர் வீட்டு வாசலில் உட்காந்து போராடி கோஷம் போட்டவன் நான். இதோட யாரும் கடுமையாக போராட முடியாது. சட்டம் நாடாளுமன்றத்தில் கடுமையாக நான் பேசியிருக்கேன், வெளியில நான் பேசியிருக்கேன், போராடிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னொன்று, இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்காதது மத்திய அரசு, மோடி அரசு தமிழ்நாடுக்கு செய்த பச்சை துரோகம்னு பல முறை சொல்லியிருக்கேன். இதோட ஒரு பிட்ரியல் எதுவுமே இருக்காது. உச்சநீதிமன்றம் சொல்றாங்க 4 வாரத்தில் காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும்னு சொல்றாங்க. அரசாங்கம் சரின்னு சொல்லிட்டு 2 நாளுக்கு அப்புறம் எங்களால் முடியாது, நாடாளுமன்றத்துக்கு சட்டம் கொண்டு வரணும். இதே நர்மதா மேலாண்மை வாரியத்துக்கு சட்டம் கொண்டு வரலையே, இதுக்கு மட்டும் ஏன் புதுசாக சட்டம் சொல்றீங்க? இல்லை, என்ன பிரச்சனையை வலியுறுத்தி நீங்கள், ஏன்னா கொஞ்சம் நாட்கள் ஆகிடுச்சு, அதனால அது மீண்டும் நினைவுபடுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பிரச்சனையை வலியுறுத்தி நீங்கள் பிரதமர் இல்லத்துக்கு முன்னாடி இந்த போராட்டத்தில் இருந்தீங்க? ஜல்லிக்கட்டுக்கு சொல்றீங்க. ஜல்லிக்கட்டுக்கு கேட்டோம், கொண்டு வரணும்னு சொல்லணும், சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லணும், நேரம் கேட்டோம். இல்லை, நாங்கள் நேரடியாக போயிட்டு 60 ஆண்டுகளில் யாரும் போய் பிரதமர் வீட்டுக்கு ஜல்லிக்கட்டை தாண்டிய பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க எங்க போராட்ட களத்துல உங்களை பார்க்க முடியலையே? இதுல இருந்து தெரியுது நீங்க குரல் கொடுக்குறீங்க. இதுல இருந்து தெரியுது ஊடகம் எங்களுக்கு அந்த அளவுக்கு புறக்கணிக்கிறது, பிளாக் அவுட் பண்ணது தெரிஞ்சு போச்சு. தினம் வாரத்துல 2 போராட்டம் நாங்க பண்ணிட்டு வரோம். நாங்க ஒவ்வொரு அறிக்கையும் ஒவ்வொன்றும் மத்திய அரசும் சரி, மாநில அரசும் நாங்க தானே இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியா செயல்பட்டு எங்களை பார்த்து மற்றவங்க காப்பி அடிச்சுக்கிட்டு அந்த காப்பி அடிச்ச அறிக்கையை நீங்க பெருசா போடுறீங்க. சரி, தமிழகத்துல ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நீட் தேர்வுக்கு குரல் கொடுத்தீங்க, அதுல இல்லைன்னு மறுப்பதற்கு இல்லை. அதற்கான போராட்ட களத்தில் எங்க இறங்குனீங்க? எங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் எங்களுக்கு ஒரு 10 MP கொடுத்துருந்தாங்கன்னா நீட் தமிழ்நாடு வந்திருக்காது. 37 MP எங்களுக்கு வேண்டாங்க, 10 MP எங்களுக்கு போதும். எல்லாத்துக்கும் போராடுறேன்னு சொல்றீங்க. இதுக்கு எங்க போராட்டம்? நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அதிமுக சொல்லியிருக்கேன், தம்பிதரோட பேசியிருக்கிறேன். நான் என்ன சொன்னேன், எங்க 37 பேர் நீங்க இருக்கிறீங்க, நான் 38வது, வாங்க போலாம், நாடாளுமன்ற மையத்தில் போலாம், போராடலாம். காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கலன்னா நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைக்கலாம், வாங்க. அம்மாவை கேட்கணும் சார், இப்போ கூப்பிட்டு பார்க்கலாமே அம்மா? நான் கேட்டு பார்த்துட்டேன். நான் அம்மா அதுக்கு பிறகு நான் கேட்டு பார்த்துட்டேன். நான் வரல, ஒன்று அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு. இந்த நீட் தேர்வு வேணாம், இது 37 பேர் 38 பேர் பெரிய நம்பர் எண்ணிக்கைங்க. நாங்கள் 2004 2009 எங்களுக்கு 6 MP இருந்தாங்க. நான் 7வது மாநிலங்களவையில், மக்களவையில் 6 பேர். 6 பேர் 4 நாள் நாடாளுமன்றத்தில் நடத்த விடல. இலங்கை தமிழர் பிரச்சனைக்கா கருப்பு சட்டை போட்டு நடத்த விடல. நான் 6 பேர். அப்போ 37 பேர் என்ன செஞ்சிருக்கணும், எவ்வளோ போராடலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நியூஸ் 18 நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.